தேனியில் சாலைகளில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்க வளர்ப்பவர்களுக்கு காலக்கெடு கொடுத்தும் இதுவரை பிடிக்காததால் நகராட்சி நிர்வாகம் பன்றிகளை பிடித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பன்றி வளர்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 1 மாத காலத்திற்குள் சாலைகளிலும் தெருக்களிலும் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என சுற்றறிக்கை விடப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்தாத நிலையில் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் சுற்றித் திரிந்த பன்றிகளை நகராட்சி நிர்வாகத்தினர் பிடித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்து கருத்து தெரிவித்த இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை விசிக கட்சியினர் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வசித்து வரும் அருண்குமார் என்பவர் சமூக வலைதளத்தில் பிரபலமடைந்து தனது கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தது குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிக கட்சியினர் சிலர் அருண்குமாரை தாக்கியதாக புகார் தெரிவித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தன்னை ஆபாசமாக பேசி அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அருண்குமார் கோரிக்கை வைத்துள்ளார். திண்டுக்கல் அருகே உள்ள சீலப்பாடி ஊராட்சியை திண்டுக்கல் மாநகராட்சியுடன் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள சீலப்பாடி ஊராட்சியில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இதில் 1300க்கும் மேற்பட்டோர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் சீலப்பாடி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் புல்வெட்டி கண்மாய் அருகே வேகமாக வந்த லாரி 2 இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ஒருவர் உயிரிழந்தார். இதில் ரதி என்ற பெண் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக செம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 117 லட்சம் மதிப்பீட்டில் தாமரை குளத்தை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள கஸ்தூரிபாய் குட்செட் சாலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 117 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட தாமரை குளம் நடைபயிற்சி தரைதளத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் திறந்து வைத்தார். கும்பகோணத்தில் ஐயப்ப சுவாமியின் 15ஆம் ஆண்டு பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வலம்புரி விநாயகர் கோவிலில் உள்ள இஷ்ட தெய்வங்களான ஐயப்பன் ஆலய 15ஆம் ஆண்டு பவனி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஐயப்பனுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்து 18 வகைகளான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஐயப்ப சாமிக்கு படி பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. நியாய விலைக் கடை மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு கூட்டுறவு சங்க மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் நியாய விலைக் கடைகளில் காலியாக உள்ள 45 விற்பனையாளர்கள் மற்றும் 7 கட்டுநர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றது. இன்று நடைபெற்ற நேர்முக தேர்வில் 250 பேர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கரம்பக்குடி ஒன்றிய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் பெண்கள் பாலின வன்முறைக்கு எதிராக பிரச்சார பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு பிரச்சாரம், குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தல், பெண் கல்வியை ஊக்குவித்தல் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் இந்தியாவின் முதல் சர்வதேச சதுரங்க நடுவர் அங்கப்பனுக்கு புதுக்கோட்டை தனியார் தங்கும் விடுதியில் உள்ள கூட்டரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சட்ட மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி கலந்து கொண்டு சர்வதேச சதுரங்க நடுவர் அங்கப்பனுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து கரூரில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாமக நிறுவனர் ராமதாஸை அவதூறாக பேசியதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து கரூர் மாவட்ட பாமக செயலாளர் பாஸ்கர் தலைமையில் கரூர் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்.
அரியலூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் அவதூறாக பேசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் பாமக நிறுவனர் ராமதாஸை அவதூறாக பேசிய முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலைஞர் கருணாநிதி வேலை எதுவும் இல்லாமல் தான் முரசொலியில் எழுப்பினாரா? இடஒதுக்கீடு போராளிகளுக்கு நீங்கள் கட்ட வேண்டியது மணிமண்டபம் அல்ல, அவர்களின் கனவான 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என பாமக மாநில பொருளாளர் திலகபாமா வலியுறுத்தி பேசினார். காரியவாட்டி அருகே பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கெப்பலிங்கப்பட்டி கிராமத்தில் சுமார் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூட கட்டிடத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கடமங்கலம் 4 வழி சாலையில் சுமார் 6 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் தங்களது ஊருக்கு வரும் பேருந்துகளின் நேரத்தை மாற்றியமைக்க கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் உடனே பேருந்துகள் நேரத்தை மாற்றி இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். சாத்தூரில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் பெண்கள் பாதுகாப்பிற்கான பாலின பாகுபாடுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மாநில ஊரக வாழ்வாதார மைய வளாகத்தில் பாலின பாகுபாடு எதிரான பிரச்சாரம் 3.0 கையெழுத்து இயக்க ஓட்டு பலகையில் ஊராட்சி ஒன்றிய யூனியன் சேர்மன் நிர்மலா கடற்கரை ராஜ் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். பின்னர் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் திருமண, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி அலுவலர், வழக்கறிஞர்கள் மற்றும் மகளிர் குழு உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி தினேஷ்குமாரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி தினேஷ்குமார் நேற்று இரவு திருவெரும்பூர் பேருந்து நிலையம் அருகில் சென்டர் மீடியனிலிருந்து சாலையை கடக்க முயன்றபோது அங்கிருந்த கம்பத்திலிருந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் துவாக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் 200க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் முன்னிலையில் இணைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி, மருகாபுரி ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் இருந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் இணைந்தனர். இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், பகுதி கழக செயலாளர் நீலமேகம், ஒன்றிய கழக செயலாளர் பழனியாண்டி உட்பட பலர் உடனிருந்தனர். நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த இடத்தில் ஏற்பட்ட பழக்க வழக்கத்தின் மூலம் கூட்டு திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் வீட்டை உடைத்து 1 பவுன் தங்க நகை மற்றும் வெளிப்பொருட்கள் உள்ளிட்டவைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த விலகநாதன் என்பவரையும், சேலம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன், குணா, நடேசன் என 4 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் நீதிமன்றத்தில் வழக்கில் ஆஜராக வந்தபொழுது பழக்க வழக்கம் ஏற்பட்டு கூட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே தொடங்கிய மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், சேந்தமங்கலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, காரைக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. குடியாத்தம் அருகே மலை மீது புதையல் இருப்பதாக மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் மலையில் பூஜைகள் செய்யும் நிகழ்வு பொதுமக்களை அச்சுறுத்துவதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தட்டப்பாறை அடுத்த மூலக்குள்ளி கிராமத்தை ஒட்டி அருகே வனத்துறைக்கு சொந்தமான வைரக்கல் மலை என்ற மலை உள்ளது. இந்த மலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிமாநிலங்களிலிருந்து சில மர்ம நபர்கள் புதையல் இருப்பதாக வந்து பூஜைகள் செய்தபோது கிராம மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த
வைரக்கல் மலையில் புதையல் இருப்பதாக சில மர்ம நபர்கள் சுற்றி நோட்டமிட்டு வருவதாகவும் இரவு நேரங்களில் மலைக்கு மேல் சென்று பூஜைகள் செய்வதாகவும் கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே வெளிமாநிலத்தில் இருந்து இரவு நேரத்தில் தங்கள் கிராமத்திற்கு வரும் வெளிமாநில நபர்களை பிடித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மதுபோதையில் குளத்தில் குளித்த இளைஞரை 3 மணி நேரமாக போராடி தீயணைப்புத் துறையினர் சடலமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார். இவர் வெல்டிங் ஷாப்பில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று வழக்கம் போன்று வேலையை முடித்துவிட்டு மாலை நண்பர்களுடன் பட்டு பகுதியில் உள்ள குளத்தின் அருகே மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே மதுபோதையில் இருந்த நவீன்குமார் அருகே இருந்த குளத்தில் குளிக்க சென்று சேற்றில் சிக்கிக் கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் சுமார் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் நவீன்குமாரை சடலமாக மீட்டனர். மஞ்சூர் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் குப்பை தொட்டியில் உணவு உண்ணும் கரடியின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உதகை பகுதியில் இரவு நேரங்களில் புலி, சிறுத்தை, கரடி, காட்டுமாடு உள்ளிட்ட வன விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி சமீப காலமாக உலா வருவது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் உதகை அடுத்த மஞ்சூர் பகுதியில் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் குப்பை தொட்டிகளில் உணவு தேடும் கரடியால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.